செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிகாகோவில் சைக்கிளில் பயணம் செய்யும் வீடியோவை வெளியிட்டிருந்த சூழலில் அதற்கு தற்போது ராகுல் காந்தி சென்னையில் நாம் எப்போது ஒன்றாக சைக்கிளில் பயணம் செய்வோம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திகை செல்வன், இப்போ ராகுல் காந்தி கேட்டிருக்கும் இந்த கேள்வியை எப்படி புரிந்து கொள்ளலாம்? சிவரஞ்சனி, இந்த செய்தி ஒரு ட்விட்டர் பதிவு ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு என்பதாக பார்க்கப்படும். ஆனால் அதுல அரசியல் பொதிந்ததாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல சமீபத்திய நிகழ்வுகள் பல விஷயங்களை பார்க்கும்போது திமுக கூட்டணியில குறிப்பா காங்கிரஸ் ஒரு நெருடலோடு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளையும், திமுக கூட்டணியில ஒரு மாற்றம் வரும், அது இப்ப களச்சூழல் மாறுகிறது, எனவே மாற்றம் வரும் அப்படின்னும் இங்க அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய சூழல்ல ரொம்ப குறிப்பா விஜய் நடத்த போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, ராகுல் காந்தி கலந்து கொள்ள போகிறார் அப்படின்லாம் செய்திகள் வெளியாகக்கூடிய சூழல்ல நம்ம அதை ஏற்கனவே மறுத்திருந்தோம். அது தமிழக வெற்றி கழகமும் அதை மறுத்திருந்தாங்க. நேற்றே நம்ம வெளியிட்டிருந்தோம். அவர்கள் யாருக்கும் எந்த தலைவருக்கும் அழைப்பு விடுக்கல, ராகுல் காந்தி கலந்து கொள்வார் என்பதெல்லாம் தவறான தகவல் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இன்றைக்கு காலையிலையும் ஒரு ஆங்கில நாளிதழில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார் என்பதாகலாம் செய்தி வந்திருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஒரு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான இந்த பாண்டிங், குறிப்பா திரு ஸ்டாலின் அவர்களோடு திரு ராகுல் காந்தி தனக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை, அரசியல் ரீதியான அந்த ஒரு நெருக்கமான உறவு என்பதை மீண்டும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க இதுல 2-3 முக்கியமான நிகழ்வுகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்னு, சமீபத்தில் நடந்த திமுகவுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நாணயம் வெளியீட்டு விழா திரு ராஜ்நாத் சிங் தலைமையில நடந்தது. மத்திய அரசாங்கம் அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டு இங்க திரு ராஜ்நாத் சிங் அந்த நாணயம் வெளியிட்டாரு. இந்த நாணயம் வெளியீட்டு நிகழ்வுக்கு ஏன் ராகுல் காந்தி அழைக்கப்படவில்லை அப்படின்னு அதிமுக இங்கே கேள்வி எழுப்பியது. இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே கேள்வி எழுப்பினாங்க. அப்போ திமுக காங்கிரஸிடமிருந்து விலகி நிற்கிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட முன் வச்சாங்க. ராகுல் காந்தி அழைக்கப்படாததுக்கு காரணம் என்னங்கிற விமர்சனங்களை முன் வச்சாங்க. இது ஒரு பக்கம் இருந்துச்சு. 26 தேர்தலை நோக்கி போகக்கூடிய சூழல்ல இங்க களம் மாறுகிறது, கூட்டணிகள் மாற்றங்கள் வரும் அப்படின்லாம் சொல்லப்பட்ட கூட ஒரு காலம், ஒரு சூழலும் ஒரு விமர்சனங்களும் முன்வைக்கப்படக்கூடிய சூழலையும் இந்த ஒரு ட்வீட் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிபிகண்டாவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கால முதலீடுகளை ஈர்ப்பதற்கு சென்றிருக்கிறார். அங்க சென்றிருக்கக்கூடிய சூழல்ல மாலை வேளையில சிகாகோ நகரத்துல ஒரு சைக்கிள் பயணம் மேற்கொள்றார். அந்த சைக்கிள் பயணத்தை தான் அவர் ஒரு ட்விட்டர் பதிவாகவும் அந்த காட்சிகளை இன்னைக்கு காலையில பதிவுபட்டிருந்தார். இது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அவர் அதுல ஒரு செய்தி சொல்லப்பட்டதாக திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொன்னது என்னன்னா, அவர் எவ்வளவு தூரம் நல்ல உடல் தகுதியோடு உடல் நலனோடு உற்சாகமாக இருக்கிறார் அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த சைக்கிள் பயணம் அப்படிங்கறது அவங்க காட்சியா வெளியிட்டு இருந்தாங்கிறது ஒண்ணு. அதை கடந்து இன்னைக்கு ராகுல் காந்தியோட இந்த ட்விட்டர் பதிவு அப்படிங்கிறதும் தொடர்ச்சியா நீங்க காங்கிரசுக்கும் திமுகவுக்குமான இந்த ஒரு உறவு அப்படிங்கிறதும் அரசியல் ரீதியான உறவு என்பதும் தொடர்ச்சியா நீடித்துக் கொண்டிருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு தொடர்ச்சியான அந்த அரசியல் ரீதியான ஒரு கூட்டணி நட்பு என்பது தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல வெற்றி கூட்டணியாகவும் அது மாறி இருக்கிறது. அப்ப 26க்கும் இதே வெற்றி கூட்டணியோடு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் திமுக வைத்திருக்கிற ஒரு இலக்கு. அவங்க ஏற்கனவே 200க்கு 200ங்கிற இலக்கை எல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப இந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் வருங்கிறத தொடர்ச்சியா அதிமுக பல நிலைகளை சொல்லியிருக்காங்க. 2024க்கு முன்னதாகவும் சொன்னாங்க, திமுக கூட்டணியில இருந்து கட்சிகள் வெளியேறும், எங்களோடு வருவாங்க அப்படின்னாங்க. இப்போதும் அதை சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த சூழல்ல தான் ராகுல் காந்தியினுடைய இந்த ட்வீட், இது ரொம்ப பார்க்கறதுக்கு மேலோட்டமாக ரொம்ப ஒரு கடந்து போகக்கூடிய அல்லது ஒரு பாராட்டு அல்லது அவரோட ஒரு நட்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றுதானே அப்படின்னு இருக்கும். ஆனால் அது அரசியல் ரீதியாக ஒரு அர்த்தம் புதிந்த ஒரு ட்விட்டர் பதிவாகவும் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியா திரு மு.க. ஸ்டாலினோடு ராகுல் காந்தி தனக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இணக்கம், நட்பை தொடர்ச்சியா வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னதாக ஒரு சில காட்சிகளை நம்ம சொல்லணும்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வந்தபோது கோயம்புத்தூர்ல இறங்கி திடீர்னு ஒரு இனிப்பகத்திற்கு சென்று அவர் திரு ஸ்டாலினுக்கு இனிப்புகளை வாங்கி கொண்டு போய் கொடுத்தார். என்னுடைய சகோதரருக்காக நான் இனிப்புகள் வாங்கி வந்திருக்கிறேன் அப்படிங்கறத பதிவும் செஞ்சார் அவர். அதற்கு பிறகு ராகுல் காந்திக்கு தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்த போது ஒரு ட்விட்டர் பதிவுல அப்போதும் திரு ராகுல் காந்தி கேட்டிருந்தார். இதே விதமாக பிரதர்னு சொல்லிதான் ஒரு ட்வீட் போட்டு, எனக்கு உங்களுடைய பிறந்தநாள் இனிப்பு எப்போது வரும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாகவும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது.
இந்த ட்விட்டர் பதிவுல சென்னையில நாம எப்போ ஒன்னா வந்து சைக்கிளிங் போக போறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. விச் மீன்ஸ் இது வந்து தொடர்ச்சியான அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பை அல்லது அவங்களுக்குடைய இருக்கக்கூடிய இணக்கத்தை சொல்லக்கூடிய ஒன்றாகத்தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழல், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எல்லாரும் போகக்கூடிய சூழல்ல களம் மாறுகிறதுன்னு நேற்றுக்கு தான் திரு KN நேரு பேசுகிறார். இங்க சூழல் மாறுகிறது, 2024 மாதிரி இல்ல, 26க்கு களம் சூழல் மாறக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதை ஒட்டி பல்வேறு வியூகங்களும் கூட வகுக்கப்படுகின்றன. அதிமுக பாஜக மோதல் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திரு அண்ணாமலையுடைய வெளிநாட்டு பயணத்தை ஒட்டி அமைக்கப்பட்ட குழு, ஒருங்கிணைப்பு குழு சற்றே அதிமுக எதிர்ப்புல அல்லது திரு எடப்பாடி பழனிசாமியை கடுமையா எதிர்க்கிறதுல இருந்து விலகி இருக்காங்களா அல்லது என்ன செய்ய போறாங்கிற விவாதங்கள் நடக்கக்கூடிய சூழல தான் இந்த திமுக கூட்டணியுடைய இன்னொன்னையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. காங்கிரசினுடைய MP கார்த்தி சிதம்பரம் தொடர்ச்சியா திமுக குறித்த விமர்சனங்களை அல்லது அவங்களுக்கு நெருடல் ஏற்படுத்தக்கூடிய அல்லது நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய சில கருத்துக்களை எல்லாம் கூட வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு செல்வ பெருந்தகை இங்கிருந்து அதுக்கான மறுப்பையும் அல்லது நாங்க எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த சூழல்ல இந்த ட்விட்டர் பதிவின் மூலமாக ராகுல் காந்தியும் கூட திமுகவோடு அல்லது திமுக தலைவர் முதலமைச்சர் MK ஸ்டாலினோடு தனக்கு இருக்கக்கூடிய நட்பு, அந்த ஒரு நெருக்கம், இவையெல்லாம் அவர் மீண்டும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு ட்விட்டர் பதிவு என்பதாகவும் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சிவரஞ்சனி, 2026 தேர்தல் சூழல் மாறும் என்று அமைச்சர் KN நேரு பேசியிருந்த சூழலில் தற்போது ராகுல் காந்தி நாம் ஒன்றாக எப்போது சென்னையில் சைக்கிளில் பயணிப்போம் என்று MK ஸ்டாலினின் பதிவுக்கு பதில் பதிவு இட்டிருக்கிறார். இது தொடர்பான ஒரு வியூகத்தை கொடுத்தமைக்கு நன்றி கார்த்திகை செல்வன்.